உலகெங்கும் பரவி வாழும் எல்லா குழந்தைகளுக்கும் இந்த அம்மாவின் அன்பு வணக்கம். பிள்ளைங்களா, நம்ம வாழ்க்கைங்கிறது நம்ம வாழ்றத வச்சுதான். நம்ம வாழ்க்கைய நம்ம தான் வாழணும். நம்மக்குள்ள எண்ணங்கள் அப்படின்னு பதிஞ்சிருக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம சின்ன வயசுல இருந்து வளர்ற சூழ்நிலையில பிளஸ் நம்ம பெரியவங்க எதை இப்படி பண்ணணும் இப்படி பண்ணக்கூடாதுன்னு அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை தான் நம்ம பழக்கங்களா வச்சுட்டு இருக்கோம். நம்ம வீட்டில் எல்லாமே நமக்கு கம்ஃபர்டபுளா கரெக்டா அமையுது, எல்லாம் நிம்மதியா இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க சொன்னதை வச்சு நம்ம அதே வாழ்க்கை முறையில நம்ம இருக்கிறோம். அப்படி இல்லை, நம்ம வீட்டில் இருக்கவங்க சொல்றதே நமக்கு பிடிக்கல, நம்ம எண்ணத்துக்கு மாறா இருக்குதுன்னா நம்மளை சுத்தி முத்தி இருக்கிறதுல யார் பண்றது பிடிச்சிருக்கோ, அவங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல சொந்தக்காரங்களா இருக்கலாம், தெரிஞ்சவங்களா இருக்கலாம், அவங்கெல்லாம் பாரு எவ்வளோ ஜாலியா இருக்காங்க, நம்ம மாத்திரம் இப்படி இருக்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லி நம்மளை அறியாமையே நம்ம வீட்டில் இருக்கவங்க கிட்ட ஒரு வீட்டில் இருக்கவங்க கிட்ட பிளஸ் வீட்டில் இருக்கவங்க மேல ஒரு எதிர்மறை எண்ணத்தை நமக்குள்ள நம்மளே உருவாக்கிக்கிறோம். இவங்க இப்படி திட்டுறாங்க பாரு, நாளைக்கு நம்ம திட்டவே கூடாது யாரையும். இல்ல எதை செஞ்சாலும் இப்படி செய்யின்னு சொல்றாங்க பாரு, நாளைக்கு நம்ம எல்லாம் வளர்ந்துட்டோம்னா வேலையே செய்யக்கூடாது. அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் சரியானது இல்லாம, சரியான ஒரு வழிமுறை இல்லாம நமக்கு நம்மளே தப்பான சரியான கருத்துக்கள் எல்லாத்தையுமே நம்மளே ஏத்திக்கிறோம். அந்த இது பிரகாரம் தான் நம்ம வாழ்க்கையை நம்ம ஆரம்பிக்கிறப்போ நம்ம வாழ்றோம். பிள்ளைங்களா, நமக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தர் பேசுறாங்கன்னு வைங்களேன். ஸ்கூல்ல இப்போ ஒரு கிளாஸ் ரூமுக்கு போறோம்னா ஒரு 20 பேர் இருக்கிறோம்னா 20 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரா ஒன்ன மண்ணா பழகி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறோமா? கிடையவே கிடையாது. 20 பேரும் ஒரு கிளாஸ், ஆனா அதுல 1-2 பேரு தான் ஃப்ரெண்ட்ஸா நமக்கு செட் ஆவாங்க. இல்ல எனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, நான் தனியாள் தான் சொல்றவங்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ நம்ம கருத்துகள் என்னமோ அதை வச்சு நமக்கு யாரை பிடிக்குதோ அவங்களோட சேர்ந்து நம்ம வாழ்றது தான் நம்ம வாழ்க்கையா இருக்கு. ஆனா வாழ்க்கை எப்படி இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கு, ஆசைகள் இருக்கு, கனவுகள் இருக்கு. அது நல்லதா கெட்டதா நம்மளுக்கு தெரியாது. எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடியதா கூடாததா நமக்கு தெரியாது. அது நேர்மறையா போகுமா, லைஃபை பாசிட்டிவ் லைன்ல எடுத்துட்டு போகுமா, நெகட்டிவ்ல எடுத்துட்டு போகுமா நமக்கு தெரியாது. பட் நம்ம ஏதோ வாழ்றோம். வாழ்க்கைக்கு அடிப்படை என்ன? ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியத்துக்கு அடிப்படை என்ன நமக்கு தெரியாது. நமக்கு பணம் வேணும், நம்ம நினைச்சது நடக்கணும், நினைச்ச இடத்துக்கு போகணும், எல்லாமே கரெக்ட். ஆனா நம்ம எதுவுமே பண்ணாம எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் நிறைய இருக்கு. ஒரு சில ஃபேமிலியில பாருங்க, அப்பா தான் ஹெட்டா இருப்பாரு, மீன்ஸ் எல்லாம் ப்ராப்பரா நடக்கும். அப்பா சம்பாதிச்சுட்டு அம்மா கையில கொடுப்பாங்க, அம்மா மேனேஜ்மெண்ட்டை பார்ப்பாங்க, ப்ராப்பரா ஃபேமிலி போகும். பெரியவங்க சொல்றத கேட்பாங்க, கேட்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு இதா போகும். அதையெல்லாம் பார்த்தோம்னா அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல இப்ப அப்பா சம்பாரிச்சு நம்ம இருக்கிறோம், அப்பா தான் சம்பாரிச்சுட்டு கொடுப்பாரு பண்றோம் அப்படிங்கிற ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க, ஒரு ஆணா இருந்தா நம்ம ஆம்பளை பசங்க என்ன நினைச்சுக்குவோம், நம்மளும் சம்பாரிச்சு அப்பா நம்ம குடும்பத்தை பாத்துக்கிற மாதிரி நம்மளும் நாளைக்கு குடும்பத்தை பாத்துக்கணும்னு நினைப்போம். பொண்ணுங்களா இருந்தா என்ன பண்ணுவோம், அம்மா குடும்பத்தை பொறுப்பா நடக்கிற மாதிரி நம்மளும் குடும்பத்தை நம்ம பாத்துக்கணும், ஹஸ்பண்ட் சம்பாரிச்சுட்டு கொடுப்பாரு. இப்போ அப்பாவை பார்த்து அப்பா அம்மாவை பார்த்து கவனிக்கிறாரு, எல்லாம் வேணுங்கிறத வாங்கி கொடுக்கறாரு, பிள்ளைங்கன்னா உயிரை கொடுக்கறாங்கன்னு நினைச்சுக்கிட்டா நம்மளா பொட்ட பிள்ளைங்க என்ன பண்ணுவோம், நாளைக்கு வர நம்ம ஹஸ்பண்ட்னா இப்படிதான் வரணும், இப்படிதான் பார்க்கணும், அப்பா மாதிரி இருக்கணும், டெவலப் பண்ணிக்குவோம். இல்ல அம்மா எல்லாம் பண்றவங்க எல்லாம் செய்யறதா இருந்தா பசங்க என்ன பண்ணிக்குவோம், அம்மா மாதிரியே நம்மளை பாக்குற வைஃப் வேணும், இது வேணும், அப்படி எல்லாம் நினைச்சுக்குவோம். இல்ல அம்மா பண்றது நம்மளுக்கு பிடிக்கல, ஐயோ நாளைக்கு என் பொண்டாட்டி மாத்திரம் எங்க அம்மா மாதிரி வந்துடவே கூடாது, அப்படி ஒரு எண்ணம் வரும். அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க, இந்த முரண்பட்ட எண்ணங்கள் இருக்கிறவங்க எல்லாம் தான், ஐயோ நீங்க பார்த்து வைக்கிற பொண்ணெல்லாம் என்னால கட்டிக்க முடியாது, நானா பார்த்து நானா செலக்ட் பண்ணி நானா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லுவோம். பொண்ணுங்களும் அவ்வளவுதான், பசங்களும் அவ்வளவுதான். இது காமன், இது ஜெண்டர் பேஸ் கிடையாது, இது ஹியூமன் பேஸ்.
ஹியூமன் நேச்சர் அது, அவ்வளோதான். ஆனால் நம்மளுக்கு தெரியாதது ஒன்று என்னன்னா, அம்மா அப்பாவாகட்டும் யாரா வேணா இருக்கட்டும், அவங்களோட நெகட்டிவை பார்த்துட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வரமே தவிர அவங்க கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் என்னன்றதை நம்ம பார்க்கறதே கிடையாது. குறை சொல்லிட்டே இருக்கோம். எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு ஒருத்தி, அவ்வளோதான். இதே மாதிரி தான் மற்ற ஃபேமிலியெல்லாம் பார்த்துட்டுச்சா, உங்கள் ஃபேமிலியிலலாம் அம்மா அப்பானா எப்படி இருக்காங்கல்ல, எங்கள் அம்மா அப்பா எல்லாம் எப்படி சண்டை போடுவாங்க தெரியுமா, ஒரு நிம்மதியே கிடையாது, இப்படி தான் அப்படி தான் புலம்பிட்டே இருப்பான். ஆனால் அவங்க ரொம்ப வசதியான வீட்டுக்காரங்க. அவளுக்கு ஃபினான்ஷியல் கஷ்டன்றது எதுவுமே இருக்காது. அவங்க டிரைவர் காரில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணுவோம். அப்படி அவளுக்கு என்ன வேணும்னாலும் கொடுத்துருவாங்க. அவள் போடுற துணிமணிங்க எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும். எல்லாமே அந்த அந்த ரிச் அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியும். ஆனால் அவன் மனசில் நிம்மதி கிடையாது. அவன் நினைச்ச எனக்கு அன்பான பேரண்ட்ஸே கிடையாது, எங்கள் வீட்டில் இப்படி அப்படின்னு தான் சொல்லுவான். அதே ஏழையாக இருக்க ஒரு பொண்ணு, நல்ல பாசமான ஒரு பொண்ணு, அவளும் எங்கள் செட்டில் இருந்தா. அந்த பொண்ணை என்ன சொல்லுவானாச்சும், உங்ககிட்ட எல்லாம் இருக்குடி, எங்களுக்கு எதுவும் கிடையாது. நிறைய டைம் லஞ்ச் டைமில் அந்த பொண்ணு டிஃபன் பாக்ஸில் எங்கள் டைம் எல்லாம் நாங்கள் வீட்டில் இருந்தானே சாப்பாடு எடுத்துகிட்டு போவோம். அந்த டைம்ல எல்லாம் அவள் கஞ்சி கூட எடுத்துகிட்டு வந்த நாட்கள் இருக்குது. பட் அவள் காயப்படக்கூடாதுன்றதுக்காக ஈவன் நாங்கள் அந்த கஞ்சி, அவள் எங்கள் உட்கார சாப்பிடவே வரமாட்டா, அவாய்ட் பண்ணிட்டு போவா. ஏன் இந்த பொண்ணு இப்படி லஞ்சை இப்படி ஸ்கிப் பண்ணுறா, ஏன் இப்படி அவாய்ட் பண்ணுறான்னு நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிச்சா அவள் கொண்டு வர்றது கஞ்சி. பட் அதை உட்காந்து சாப்பிட்றதுக்கு அவளுக்கு பிடிக்காம தான் அவளை ஐசோலேட் பண்ணிட்டு தனியாக போய் ஒரு டேங்க் பின்னாடி உட்காந்து சாப்பிடுவாள். அங்கே யாரும் வரமாட்டாங்க லஞ்ச் டைமில் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே உட்காந்து சாப்பிடுவாள். அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் பேசணும், அவகிட்ட பேசி கடைசியில் இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நீ வா அப்படின்னு சொல்லி நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அந்த சாப்பாட்டையும் ஷேர் பண்ணுவோம், எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம், இது இல்லைன்னு சொல்லி அவளை அந்த நார்மாலிட்டிக்கு கொண்டு வர்றதுக்கு நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டோம். ஆனால் நார்மலாக கொண்டு வந்தோம். அப்போது அந்த பொண்ணுக்கு வசதி இல்லை, மற்றவங்க கிட்ட வசதி இருக்குன்றது. ஆனால் அவங்க அம்மா அப்பா அவ்வளோ கைண்டானவங்க. அம்மா எல்லாம் அந்த தாய் பாசம்னா என்ன அப்படின்னா முழுசா அவங்கள பார்த்தா தான் தெரியுதுன்னு இந்த பணக்கார பொண்ணு அவ்வளோ வேதனைப்படுவா. இந்த உங்க அம்மா பேசுற அன்பான வார்த்தைகளே எங்க அம்மா எல்லாம் எங்கிட்ட பேசி கேட்டதில்லை அப்படின்பா. அந்த மாதிரி அவங்க கிட்ட என்ன பிளஸ் இருக்குன்றது யாருக்கும் தெரியறதில்ல. நம்ம சராசரி மனுஷர்கள்மா, நம்ம வாழ்ற சொசைட்டில நம்ம இல்லாததை நினைச்சுதான் ஏங்கிட்டு இருக்கோம். இந்த மைண்ட் செட்டை, இது ஓகே, நம்ம இருக்கிற சூழல்கள்ல இதுல இருந்தெல்லாம் வரோம். ஒரு பக்குவம் வர மட்டும், ஒரு மெச்சூரிட்டி வர மட்டும் நம்ம இப்படி இருக்கலாம், அது ஓகே. ஆனா அந்த ஒரு மெச்சூரிட்டின்னு வர்றப்போ நம்ம கொஞ்சம் ஆழ்ந்த கண்ணோட்டத்தோட நம்மளை சுத்தி இருக்கிற உலகத்தை பார்க்கணும். ஒருத்தர் ஜெயிச்சுட்டே இருக்காங்கன்னா எப்படி ஜெயிக்கிறாங்க, அவங்களோட ஹேபிட்ஸ் என்ன, அவங்கள அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஒருத்தர் தோத்துட்டே இருக்காங்கன்னா ஏன் தோக்குறாங்க, இவங்க என்ன பண்றாங்க, அவங்கள கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அங்க இருக்க பிளஸும் தெரியும், இங்க இருக்கிற மைனஸும் தெரியும். பிள்ளைங்களா, நம்ம எதிரியாவே இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை நம்ம ஃபாலோ பண்றதுனால நம்ம நல்லா தான் இருப்போமே தவிர அவங்கள மாதிரி நம்மளும் மாறிட போறது கிடையாது. அதே மாதிரி நம்மளை சேர்ந்தவங்களாவே இருந்தாலும் இப்ப நம்மளை புரிஞ்சுக்காம ஒரு அன்பான வார்த்தை இல்லாம ரொம்ப கடுமையான வார்த்தைகள, தகாத வார்த்தைகளையோ திட்டுறாங்களா, அதை நம்மளை சேர்ந்தவங்களாவே இருக்கட்டுமே, நம்ம அதை பழகிக்கணும். இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது, இதை அன்பா பேசினா மனசுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு நம்மளை மாத்திக்கணும். ஸோ நம்ம எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கை, நம்மளை நம்ம மாத்திக்கணுங்கிறது இந்த மாதிரி தான். பகவத்கீதையில கண்ணபிரான் அர்ஜுனன் எதிரில் இருக்கிற எல்லாருமே என் சொந்தக்காரங்க, நான் அவங்கள பார்த்து அவங்களுக்கு எதிராக என்னால் சண்டை போட முடியாது, நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்றப்ப அவருக்கு கொடுத்த உபதேசங்கள் தான் கீதோபதேசங்கள். அதில் அவர் நிறைய சொல்லியிருக்காரு, வாழ்க்கைக்கு என்னென்ன செய்யணும், ஏது செய்யணும், எப்படி வாழணுங்கிற எல்லாத்தையுமே. நம்மளை தவிர நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வேற யார் எவ்வளோ பெஸ்டா சொன்னாலும் எஃபர்ட் போட்டாலும் அந்த பெஸ்ட் நமக்கு வந்துடாது. அந்த பெஸ்ட் வரணும், நம்ம பெஸ்டா இருக்கணும்னா நம்ம நல்லா இருக்கணும்னு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா நினைக்கணும். அப்படி ஸ்ட்ராங்கா நினைக்கிறதுனா என்னன்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் டெஃபினட்டா ஒரு கனவு இருக்கணும்.
அந்த கனவுங்கிறது நான் இப்படி வரணும், நான் இப்படி ஆகணும் அப்படிங்கிறது. அதை தான் அப்துல் கலாம் சொன்னாரு, இளைஞர்கள்கிட்ட கனவு காணுங்கள். அதாவது நீ ஆசைப்படுறதெல்லாம் உனக்கு கிடைச்சிடாது, ஆனா நீ என்னவா இருக்கையோ அது எல்லாமே கிடைக்கும். என்னவா நீ இருக்கணும்னு நினைச்சு உன்னோட எண்ணங்கள்ல நீ வாழ்றியோ அது எல்லாமே உன் வாழ்க்கையா மாறும். இதுதான் நிதர்சன உண்மை. நம்ம ஒரு கனவை வச்சுட்டு நம்ம விளையாட்டு மாதிரி சின்னதுல உனக்கு என்ன ட்ரீம், ஸ்கூல்ல கூட கேட்பாங்க, டீச்சர்ஸ் எல்லாம் கேட்பாங்க, நீங்க என்னவாக விரும்புறீங்க, உன் கனவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம சொல்லுவோம். அந்த கனவை சொல்றப்போ சிலருக்கு சிரிப்பு வரலாம், ஹோல் கிளாஸும் சிரிக்கும். சம்டைம்ஸ் டீச்சரே கூட உனக்கு ஆசையா 30 மார்க் வாங்குற, உனக்கு இப்படி வரணும்னு ஆசையா அப்படின்னு டீச்சர்ஸே கூட மட்டம் தட்டுவாங்க. இந்த அனுபவங்களும் நிறைய இருக்கு. ஆனா பிள்ளைங்களா, ஆக்சுவல் லைஃப்ல நீங்க யோசித்து பாருங்க. படிக்கிற காலத்துல லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்டா இருந்து இந்த மாதிரி ரொம்ப கிரிட்டிசிசத்தை பார்த்து பார்த்து வந்தவங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் லைஃப்ல பாத்தீங்கன்னா எங்கேயோ இருப்பாங்க. ஆனா எல்லா டாப்பா இருந்து உனக்கு என்ன நீ கிளவர்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க பாத்தீங்கன்னா அதே சேம் லைஃப சேம் மெத்தட்ல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் ஒண்ணுமே அவங்களுக்கு இருக்காது. இது ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? என்னைக்காவது நம்ம யோசனை பண்ணியிருக்கோமா? என்னன்னா சுத்தி இருக்கிறவங்க மட்டம் தட்டி நீ எங்க உருப்பட போற அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறவங்களுக்கு ஆக்சுவலி ஒரு பயம் வந்துடும். ஐயோ இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி நம்ம உருப்படாம தான் போயிருவோமோ, இல்ல நம்ம நல்லா வரணும்னா நம்ம ஏதாவது பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு அந்த பயத்தை வச்சு அவங்க சின்சியரா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க செய்யற வேலை எதுவா இருந்தாலும் அந்த ஹார்ட் ஒர்க்கால அவங்க லைஃப்ல ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துருவாங்க. ஆனா நமக்கு என்ன குறைச்சல், நம்ம கிரேட்னு நினைக்கிறவங்க நம்ம கிரேட்டு தான் நினைப்பாங்களே தவிர இன்னும் உயரமா போறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற வியூலயே அவங்க கொஞ்சம் கூட திங்க் பண்ணவே மாட்டாங்க. சோ அவங்க என்னவா இருந்தாங்களோ அதே ஸ்டேஜ்ல அப்படியே போயிட்டு இருப்பாங்க. ஆனா காலம் யாருக்காகவும் காத்து நிக்காது இல்லையா? அந்த காலத்துல ஒரு குறிப்பிட்ட சமயம் போனதுக்கு அப்புறம் மீட் பண்ணனாதான் அட நீ அவங்க தானேன்ட்டு அப்ப சொல்லிக்குவாங்க. சே இவன்லாம் நான் படிக்கிறப்போ எவ்வளோ தெரியுமா, லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட், நான் தான் ஃபர்ஸ்ட் பெஞ்சு, ஆனா இப்ப பார்த்தா இந்த பொசிஷன்ல இருக்கா, நான் அப்படி இருந்தேன், நானும் இன்னும் நான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம புரிஞ்சுக்காம போனது அதுதான். என்னன்னா நம்ம எப்பவுமே நம்ம நல்லா இருக்கோம்னு நினைக்கணும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஐ எம் கிஃப்டட்னு நினைக்கணும், கரெக்ட். ஆனா நான் இன்னும் சாதிக்கணுங்கிற எண்ணத்தையும் அடிஷ்னலா வச்சுக்குவோம். நமக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு கேட்டு நம்மள நாமளே பண்ணிட்டோம்னா சோம்பேறித்தனத்தையும் நம்ம வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிடுறோம்னு அர்த்தம். பெருசா நம்ம முன்னேறணும்னு நினைக்கவே மாட்டோம். சோ நம்ம கனவுகளை ஒவ்வொருத்தரும் ஒரு கனவு வச்சுக்கணும், அந்த கனவுகளை செட் பண்ணிக்கணும். சிலர் நம்ம கனவை பார்த்து சிரிப்பாங்க, அதை கண்டுக்கவே கூடாது. உண்மையான சிலரு நமக்கு இப்படி கனவு இருக்குன்னா ரொம்ப நல்ல விஷயம், நீ நினைக்கிறது கரெக்ட் தான், இத நீ இன்னும் டெவலப் பண்ணிக்கணும், நீ வரணும் இந்த மாதிரி, அதுக்கு என்ன ஹெல்ப் வேணும், என்னால முடிஞ்சதை சொல்றேன், இல்ல நீ நினைக்கிறது கரெக்டுன்னு நல்ல விதமா பேசுற 4 பேர் நம்மள இருப்பாங்க பாருங்க, நம்ம சப்போர்ட் பண்றதுக்கும் இருப்பாங்க பாருங்க. அவங்கள நம்ம கூட வச்சுக்கணும், அவங்கள நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. பிள்ளைங்களா, நம்ம கிட்ட இருக்கோ இல்லையோ எதுவா இருந்தாலும் நம்மளை விட்டு புடுங்க முடியாதது, நம்மளை விட்டு ஒருத்தர் எடுக்க முடியாதது நம்ம கனவுங்கிறது, நம்ம கொள்கைங்கிறது, நம்ம உறுதிங்கிறது நமக்குள்ள இருக்கு. அதை நம்ம கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. அந்த கனவை குறிக்கோளா வச்சு என் கனவை ஒரு நாள் நனவாக்கியே தீருவேங்கிற பாதையில நீங்க போய் பாருங்க. உங்களோட வெற்றியை யாராலையும் எதனாலையும் தடுக்கவே முடியாது. நீங்க லைஃப்ல நல்ல ஸ்டேஜ்ல இருக்கிற யார் ஒருத்தரோட வாழ்க்கை வரலாறையும் எடுத்து பாருங்க, யார் ஒருத்தரோட பேட்டியையும் பாருங்க. இப்பதான் யூடியூப் உங்களுக்கு நிறைய கொடுக்குது இல்ல, அதையெல்லாம் எடுத்து பாருங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் கடந்து வந்த பாதைகள்ன்றது எவ்வளவு சிரமமா இருந்திருக்கும். ஒரு மலைன்னு வச்சுப்போமே, நம்ம கண்ணு முன்னாடி ஒரு பெரிய மலை, அந்த மலையோட உச்சியில ஒரு அழகான மரம், அதுல இருக்கிற ஒரு தங்க பழம் ஜொலிக்குது. அந்த தங்க பழங்கிறது தான் நம்மளோட கனவு. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று, யாருக்கு என்ன வேணுமோ அது அவங்கவுங்க விருப்பம்.
ஆனா அந்த ஜொலிக்கிற தங்க பழங்கிறது தான் நம்ம கனவு. நம்ம மலையோட அடிவாரத்துல இருக்கும். மலையை சுத்தி அந்த மேல போய் அந்த மரத்துல இருக்க பழத்தை பறிக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்கலாம். சிலருக்கு வழி சுலபமா கண்ணுக்கு பட்டுறலாம், ஈஸியா அவங்க தாண்டலாம். பலருக்கு கல்லு முள்ளு கரடு முரடாய் இருக்கலாம். ஆனா அந்த வழியை எப்படி கரெக்ட் பண்ணிக்கிறதுன்னு மேல மேல போயிட்டே இருந்தோம்னா டெஃபினட்டா நம்ம போய் அந்த பழத்தை பறிச்சிடலாம், அதையும் சுவைச்சிடலாம். அதை விட்டுட்டு அவ்வளோ உயரத்துக்கு எப்படி போறது, ஒன்றும் வேண்டாம் அடிவாரத்தில் இருக்கிறத வச்சே வாழ்ந்துக்கலான்னு, இல்லை நல்ல ஸ்மூத்தான வழி வந்தாதான் நான் போவேன் அப்படின்னு மலையை சுத்தி சுத்தி வந்துட்டே இருந்தோம்னா அதை சுத்தி சுத்தி தான் வந்துட்டு இருப்போமே தவிர நம்ம எட்ட வேண்டிய உயரத்தை நம்ம எட்ட மாட்டோம். ஸோ நம்ம ஃபோக்கஸை கரெக்டாக வச்சு நம்மளோட எய்மை பார்த்து நம்ம போனோம்னா டெஃபினட்டாக நம்ம நம்மளோட கனவை நிறைவேற்றிடலாம். நம்ம ஏறி போகிற பாதைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பாதை தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம படுற சம்பவங்கள். அது எல்லாத்துலேயும் வர சங்கடங்கள் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதை நம்ம எப்படி கடந்து போகிறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம ரியல் டாஸ்க்கு. அதை பற்றி நம்ம அடுத்தடுத்து பேசலாம். கண்டுங்களா, நான் சொல்கிற எல்லா கருத்துங்களும் எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்லவே முடியாது. ஒத்த கருத்து உள்ளவங்க உங்களை போல இருக்கவங்க கிட்ட பகிர்ந்துக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் பேசலாம், அடுத்தடுத்து பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது அன்புடன் அம்மா. வாழ்க வளமுடன்.